எரிகோ நகரத்தின் வழியோரத்தில் பர்திமேயு என்ற குருடன் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தான். இயேசுவும் அவருடைய சீடர்களும் அந்த வழியாக சென்றபோது பர்திமேயு இயேசுவின் வருகையை அறிந்து, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று உரத்த குரலில் கூவினான். அவனை அமைதியாக இருக்கும்படி பலர் அதட்டினர். ஆனால் அவன் இன்னும் அதிகமாய் உரத்த குரலில் கூவினான். இயேசு நின்று அவனை தம்மிடம் அழைத்து வர சொன்னார். பர்திமேயு தனது சால்வையை உதறி தள்ளிவிட்டு இயேசுவிடம் ஓடினான். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாய் என்று இயேசு கேட்டார். ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்று பர்திமேயு பதிலளித்தான். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ போகலாம் என்று இயேசு கூறினார். உடனே பர்திமேயு பார்வை பெற்று இயேசுவை பின்தொடர்ந்தான். இந்த கதையின் மூலம் பர்திமேயின் உறுதியான நம்பிக்கை அவனுக்கு புது வாழ்வு அளித்தது. தடைகள் வந்த போதும் பர்திமேயு தன் நம்பிக்கையை விடவில்லை. இயேசுவின் கருணை பர்திமேயின் வாழ்க்கையை மாற்றியது. இந்த கதையின்படி இயேசு இன்று நம்மை பார்த்தும் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்க வேண்டுமானால், நம்மை பார்த்தும் கேட்க வேண்டுமானால் அதற்கு நாம் 3 காரியங்களை செய்ய வேண்டும். முதலாவது, முன்னிலும் அதிகமாக இயேசுவை நோக்கி கூப்பிட வேண்டும். ஜெபத்தை அதிகப்படுத்த வேண்டும். ஒரு காரியத்திற்காக ஜெபிக்கும் பொழுது அதை பெற்றுக்கொள்ளும் மட்டும் சோர்வடையாமல் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். இரண்டாவது, நம் நிகழ்கால அடையாளத்தை மாற்ற வேண்டும். பர்திமேயு குருடனாகவும் பிச்சைக்காரனாகவும் வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனால் இயேசுவை கண்டதும் பார்வை பெற்று விடுவேன், இனி எனக்கு இந்த சால்வை தேவையில்லை என்று உதறிவிட்டு இயேசுவிடம் சென்றான். அதே போல் நம்முடைய பழைய அடையாளங்களை விட்டுவிட்டு இயேசுவுக்குள் புதிய மனிதர்களாக நாம் மாற வேண்டும். மூன்றாவது, இயேசுவிடம் நெருங்க வேண்டும். அவர் சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். பர்திமேயு இயேசுவிடம் சென்றபோதுதான் அவன் பார்வையை பெற்றுக்கொண்டான். இப்படி இந்த 3 காரியங்களையும் நாம் செய்யும் போது இயேசு நம்மை பார்த்து உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்பார். பர்திமேயின் வாழ்க்கையை மாற்றிய தேவன் நம் வாழ்க்கையை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.